ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு என்ன பாட்டு பாட. இதயத்தை தொடும் இசைக்கும் காலத்தால் அழியாத பாடல்களுக்கும் நீங்க எப்பவுமே ரசிகரா? அப்போ இந்த எபிசோட் உங்களுக்காக தான். போன வாரத்தின் தொடர்ச்சியாக என்ன பாட்டு பாட மியூசிக் குவிஸ்ல இன்னைக்கு நாம கொண்டாட போறது 2 லெஜெண்டரி கலைஞர்களை. அவங்க இல்லாம தமிழ் சினிமா பாடல்களே இல்லைன்னு சொல்லலாம். ஜூன் 3rd and 4th பிறந்த நாள் கண்ட நம்ம ராஜா சாரும் எஸ்பிபி அவர்களும் இணைந்து கொடுத்த எத்தனையோ இனிமையான பாடல்கள் நம்ம வாழ்க்கையோட பின்னி பணிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த பொன்னான நினைவுகளை மறுபடியும் ஆசைப்படலாமா? இன்னைக்கு என்ன பாட்டு பாட நிகழ்ச்சிக்குள்ள இப்ப போகலாம். நம்ம போன வாரம் ராஜா சாரோட இசையில வந்த எஸ்பிபி அவர்களுடைய சோலோ சாங்ஸ் பார்த்தோம். அந்த கொண்டாட்டத்தின் தொடர்ச்சியாக இன்னைக்கு நாம பார்க்க போறது எஸ்பிபி டூயட்ஸ் ஃபார் இளையராஜா. அதாவது எஸ்பிபி குரலை தவிர இந்த பாடல்ல இன்னும் மேற்கொண்டு 1 2 குரல்கள் இருக்கலாம். ஆண் குரலாகவும் இருக்கலாம், பெண் குரலாகவும் இருக்கலாம். அது என்னங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் சீசன் 5 எபிசோட் 19 அண்ட் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில வர பாடல்களை 6 கேட்டகரியில நான் பகுத்து வச்சிருக்கேன். அந்த 6 கேட்டகரிஸ் என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ வி ஹாவ் வீட்டில், அதாவது வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் பாட்டுடைய ஷார்ட். வெளியில், அஃப்கோர்ஸ் அவுட்டோர் ஷூட்டிங் இது. வயலில், இதை கிராமத்தை சார்ந்த இடங்களில் எடுத்த பாடல்கள். மேட்டில், இது மலை சார்ந்த பகுதிகளில் இருக்கிற பாடல்கள். மேடையில், கோஸ் வித்தவுட் சேயிங், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கனவில், இது வந்து ட்ரீம் சாங்ஸ். ஸோ இந்த 6 கேட்டகரிஸ் தான் இன்னைக்கு நம்ம பாடல்களை பார்க்க போகிறோம். ஒரு கேட்டகரியிலும் 100, 200, 300 பாயிண்ட்ஸில் கொஸ்டின்ஸ் இருக்கு. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த பாயிண்ட் எந்த கேட்டகரியில் வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். இந்த கேள்விகளை எதிர்கொள்ள வழக்கமாக நம்மளோட 3 கண்டஸ்டன்ஸ் இணைவாங்க. இன்னைக்கு லாஸ்ட் மினிட்ல 3வது கண்டஸ்டன்ட் எங்க போனாங்கன்னே தெரியல. அதனால வந்திருக்கிற 2 பேரை வச்சு நாம இன்னைக்கு கேம் தொடரலாம். ஏன்னா as they say the show must go on. ஸோ நம்ம இன்னைக்கு யார் நம்மளோட ஜாயின் பண்றா அப்படின்னு பார்க்கலாம். டுடே we have நர்மதா and சுப்ரியா. ஹாய், வணக்கம், வெல்கம் அண்ட் ஹாப்பி பிளேயிங் த ஷோ. அண்ட் நம்ம we go by alphabetical order. ஸோ நர்மதாக்கு முதல் கேள்வி. கனவில் 100. ட்ரீம் சாங் போறீங்களா? சூப்பர். உங்களுக்கான கேள்வி, முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கான வரிகள் இது பாடலுடைய சரண வரிகள். நீங்க வந்து பல்லவியை கண்டுபிடிச்சு சொல்லணும். நன்றுதான் சந்தம் என்றது, கன்றுகள் 2 இன்று போல் என்றும் வென்று வாழ்கின்றது, வாழ்கவே வாழ்கவே. இது எந்த பாட்டுல வர சரண வரிகள்? ட்ரீம் சாங். என்று நின்றது நன்றுதான் சந்தம். பாடுனா கூட ஏதாவது சொல்லலாம். இது ஒரு கமல் சாங். நேரம் ஆயிட்டு இருக்கு. இல்ல பிரியா, தெரியல. இல்ல, ஓகே, ஐ அம் பாசிங் இட். சுப்ரியா, உங்களுக்கு தெரியுமா? யா, ஐ கெஸ். எனக்கு ஷூரா தெரியல. இது கமல் அண்ட் ஊர்வசி சாங். சிறிய பறவை இருக்கு, வேர்ட்ஸ் தெரியல. வாழ்கவே வாழ்கவே, அந்த சாங் தானே? அதே சாங் தான். தென்றலே இன்று நின்றது, நன்றுதான் சந்தம் என்றது, கன்றுகள் 2 என்று போல் என்று வென்று வாழ்கின்றது, வாழ்கவே. அதுதான் இந்த லைன்ஸ். கரெக்டா சொல்லிட்டீங்க. நீங்க டியூன் சொன்னா போறோம். நம்ம வந்து வரிகள் சொல்லணும் அவசியம். வரிகள் ஞாபகம் வரணும் இல்ல, பட் டியூனோ வரிகளோ ஏதோ ஒன்று சொல்லணும் டு நோ தட் உங்களுக்கு இந்த பாடல் தெரிஞ்சிருக்குங்கிறதுக்காக. ஸோ தட் வாஸ் த சாங். சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே, சிறகை விரித்து நிலவை உரச நினைக்கிறதே. அந்த ஒரு நிமிடம் படத்துல வந்து 85ல மியூசிக்ல எஸ்பிபி ஜானகிமா பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவருடைய வரிகள். இதுல வந்து பலவிதமான காஸ்டியூம்ல வருவாங்க, விதவிதமான கனவு. பாட்டும் அதே மாதிரி விதவிதமா அந்த காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி வெஸ்டர்ன் வரும், இந்தியன் வரும், அந்த மாதிரி மாத்தி மாத்தி வரும். நல்ல ஒரு அழகான காம்போசிஷன். சாரு கேசி ராகம் வரும் இதுல. ஸோ நர்மதாவுடைய பாயிண்ட்ஸை நீங்க சுப்ரியா எடுத்துட்டீங்க. நான் வந்து ஐ கோ ஃபார் தட் மேடையில் 100. மேடையில் 100 இஸ் ஒரு துளி பாட்டு. ஸோ இது வந்து ஒரு சின்ன பிட் பிஜிஎம் உங்களுக்கு கேட்கும். அதுல நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பாடல் இது வந்து ஒரு போட்டி பாடல். ரஜினியும் பூர்ணிமாவுமா? இல்ல, அந்த பாட்டு இல்ல. அந்த பாட்டு இல்ல. ஓகே, பாசிங் இட். நர்மதாக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். நர்மதா, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியலையா? வெரி ஷார்ட்.
டு தெரியல. டிசைட். ஆமா. ஆன்சர் ரிவீல் பண்ணிடுறேன். சொன்னா நீங்க ஐயோ இது மிஸ் பண்ணிட்டோமே இருக்கும். நீயா நானா யார்தான் இங்கே என்று பெரியவன். ஓ மை காட். தெரியுதா இந்த பாட்டு? சொல்லுங்க இப்போ. என்னோடு ஆடு கமல் அண்ட் ராதா காதல் பரிசு. எஸ். உன்னைத்தானே. தட் இஸ் த சாங். காதல் பரிசு படத்துல 87ல வந்த படம். ராஜா சார் மியூசிக்ல எஸ்பிபி அண்ட் ஜானகி அம்மா தான் அகைன் வைரமுத்தாளுடைய வரிகள். சோ யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. சோ நான் நர்மதா சியாட்டில்ல இருக்கேன். சோ எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் இல்லாம இந்த நாள் முடியாது அப்படின்னா அதுல ஒன் ஆஃப் த திங்ஸ் மியூசிக் கேட்கறது. இப்போ ஆட் ஆயிருக்கிறது பிரியாவோட ஷோ பாக்குறது. ஸோ வெரி ஹாப்பி டு பி இன் திஸ் ஷோ. தேங்க்யூ பிரியா. வீட்டில் 100. வீட்டில் 100 இஸ் மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ உங்களுக்கு வந்து பாடல் வரிகள் கொடுத்துருக்கேன். அதுல வந்து யூஸ்வலா வல்லின எழுத்துக்கள் இருப்பேன். ஆனா இதுல இடையின எழுத்துக்கள் இல்ல. இடையினம்னா எரல வழல. ஓகே ஓகேவா? சோ எரல வழல இதுல இல்ல. இடையின எழுத்துக்கள் இது இல்லாத பாட்டை ரூபி நீங்க பாட்டுகள் சொல்லலாம். இப்போ வருது 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 அட விலகு விலகு வேங்கை வெளியே வருது. ஆலி பாட்டு வந்து such a wonderful song. Yes, so that is the song. வருது வருது அட விலகு விலகு வேங்கை வெளியே வருது வேங்கை நான் தான். என்ன பாடிருப்பாங்க. ரெண்டு பேருமே சூப்பரா பாடிருப்பாங்க. தூங்காதே தம்பி தூங்காதே 83ல எஸ்பிபி ஜானகி அம்மாவோட இன்னொரு ஒரு அருமையான சூப்பர் போட்டின்னு கிடையாது. ஆனா போட்டி போட்டு பாடிருப்பாங்க ரெண்டு பேரும். வாலி அவர்களுடைய வரிகள். So 100 points. You open your account, Narmada. Hi, I'm Supriya. I'm from Canada. I mean, சின்ன வயசுல இருந்தே பாட்டு கேட்டு கேட்டு இட்ஸ் லைக் தமிழ் சினிமா இளையராஜா அண்ட் அது இல்லாம இருக்கவே முடியாது. ஸோ அண்ட் இங்க ஆஃப்கோர்ஸ் தட்ஸ் த ஒன் டைம் பாசிங் இஃப் யூ ஆர் ஃபீலிங் லோன்லி ஆர் போர்ட் பாட்டு தான் ஆஃப்கோர்ஸ். யா. ஸோ அண்ட் தேங்க்ஸ் பிரியா. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாள் ஐ பீன் வெயிட்டிங் டு ஜாயின் திஸ் ஷோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ வில் கோ ஃபார் மேட்டில் 200. மேட்டில். ஸோ இது வந்து மலை சார்ந்த பகுதிகளில் ஷூட் பண்ணியிருப்பாங்க இந்த பாடலை. உங்களுக்கு வந்திருக்கிறது வேர்ட் கிளவுட். ஸோ இது வந்து பாடல் வரிகள் ஜம்பிள்டா திரையில இருக்கும். தீஸ் ஆர் யோர் வேர்ட்ஸ். ஓ மானே 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 உன்னை தானே என் கண்ணில் உன்னை கண்டேன் சின்ன பெண்ணே. யா, அதான் கரெக்டான பாடல். ஓ மானே 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 உன்னை தானே என் கண்ணில் உன்னை கண்டேன் சின்ன பெண்ணே. இந்த பாட்டு டான்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் ஆடி இருப்பாங்க. காஸ்டியூம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வெள்ளை ரோஜா படத்தை வந்து 83ல எஸ்பிபி அண்ட் ஜானகி அம்மா தான். இதுலயும் நான் காமராசன் அவர்களுடைய வரிகள். ஸோ 200 பாயிண்ட்ஸ் சுப்ரியா. தமிழ் நாஸ்டால்ஜியா சேனலும் என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியும் தொடங்கி 4 வருடம் பூர்த்தி ஆகுது. இதை கொண்டாட அடுத்த வாரம் ஒரு ஸ்பெஷல் எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாட. இது மாத்திரம் இல்லை, நம்ம 4th anniversary செலிப்ரேஷன் ஆஃப்லைன்லையும் தொடரப்போகுது. ஜூன் 21ஆம் தேதி கேஸ் கஃபேல ஒரு நேரடி குவிஸ் நிகழ்ச்சி. உங்களை எல்லாம் சந்திக்க ஆவலாக இருக்கேன். எவர் கிரீன் ஹிட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமாவை நாம் அன்னைக்கு கொண்டாட போகிறோம். இதில் பங்கெடுத்துக்க tamilnostalgia.com/eventsல போய் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வெளியில் 200 ட்ரை பண்றேன். வெளியில் 200. ஓகே. இது வந்து உங்களுக்கு முதல் வரி என்ன? மல்லிகை கொடி தோளை சுற்றுதே தேவன் தொட்டதால் பூமி சுற்றுதே. இதுவும் சரண வரிகள் தான். இதுவும் ஒரு அம்பிகா பாடல் தான். ஹீரோ யாருன்னு சொல்ல மாட்டேன். சொன்னா சொல்லிடுவீங்க பாட்டு. இல்ல 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 அவங்களாம் இல்ல. அதெல்லாம் தான் சொல்லிடுவேன். அம்பிகா நிறைய பாட்டு இருக்கு. இந்த ஜோடி காம்பினேஷனுக்கு நிறைய பாட்டு இல்ல. தெரியல பிரியா. நீங்க பாடுனீங்கன்னா மேபி எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியல. தெரியல. ஓகே, நான் இந்த லைனை இப்போ பாயிண்ட் கொடுக்க மாட்டேன். நான் பாடி காட்டுறேன். மல்லிகை கொடி தோளை சுற்றுதே தேவன் தொட்டதால் பூமி சுற்றுதே. ரொம்ப கேட்ட பாட்டா இருக்கு. ஆனா சத்தியமா ரெக்கல் பண்ண முடியல. தோன்றும்
நனனா, 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 நனனா. ஓ, காலம் மாறலாம் நம் காதல் மாறுமா, தடைகள் தோன்றும் போதும் தலைவன் பாதம் போதும். சூப்பர் பாட்டு இது. வாழ்க்கையில 1984 வந்தது. வாணி ஜெயராம் பாடியிருந்தாங்க இது எஸ்பிபி அவர்களுடன், வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. வீட்டில் 200. வீட்டில் 200 இஸ் அ பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ பாடல் வரிகளுக்கான விடுகதை வரிகள். அண்ணனும் தம்பியும் பாடும் பாட்டு, அண்ணியும் சேர்ந்திருக்கா கூட்டு, போட்டிருக்காங்க ஷோக்கா கோட்டு, தென்புறத்தில் ஓடும் நதியும் கேட்டு, தினமும் பாடுதாம் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதியா? அதுதான். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. சோ எஸ், கரெக்டான பாடல் தென்மதுரை வைகை நதி ஃப்ரம் தர்மத்தின் தலைவன். 88ல வந்த படம். எஸ்பிபி அவர்களுடன் சுசீலா அம்மாவும் மலேசியா வாசவன் 2 பேருமே பாடியிருப்பாங்க இதுல. அப்கோர்ஸ் அவங்களுக்கு சின்ன சின்ன பாட்டு தான், இவர் தான் முழு பாட்டையும் பாடியிருப்பாரு. வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ கரெக்டா கிராக் பண்ணிட்டு சுப்ரியா, 200 more points for you. மேட்டில் 100. மேட்டில் 100 is a picture puzzle. உங்களுக்கான பிக்சர்ஸ். ரோஜா ரோஜாவை தாலாட்டும் தென்றல், பொன்மேகம் நம் கண்கள், பந்தல் வானம் பந்தல், உன் கூந்தல் என் ஊஞ்சல். Yes, absolutely correct. ரோஜாவை தாலாட்டும் தென்றல், பொன்மேகம் நம் பந்தல். என்ன ஒரு பியூட்டிஃபுல் சாங். நினைவெல்லாம் நித்யா. இந்த படத்தோடைய பாட்டெல்லாம் பத்தி இன்னைக்கு பூரா பேசிட்டு இருக்கலாம். அவ்வளோ அழகான பாடல்கள். அதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் லவ்லியஸ்ட் சாங் இது. 82ல வந்த படம். எஸ்பிபி அண்ட் ஜானகி அம்மா குரல்கள்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ 100 points நர்மதா உங்களுக்கு. மேட்டில் 300 போறேன். அப்பாடி, இப்பதான் தைரியமா 300க்கு வரீங்க. 300 பக்கத்துல யாரும் வரல. கான்ஃபிடன்ஸ் லெவல் கெயின் பண்ணிக்கலாமே. ஐயோ, கலக்கல் பாட்டு வேற. எஸ், 300ல அதான் இருக்கும். கலக்கல் பாட்டு. 2 பாடல் கலந்து வருது. சரண வரிகளை நான் மிக்ஸ் பண்ணி பாடியிருக்கேன். இது ரெண்டும் என்னன்னு சொல்லணும். உங்களுக்கான பாடல்கள் கம்மிங் அப். காதலை ஏற்றும் காலையின் காற்றும், தினம் தோறும் இரவில் நடுஜாமம் வரையில், வாடைப்பட்டு வாடும் நெஞ்சில் எண்ணம் சுட்டதே, அரங்கேற்றம் தான் ஆகாமல் தான் கூடும் நெஞ்சிலே, கோலம் இட்டதே சேராதோ உன் கைகளிலே. ஒரு பாட்டு குருவாயூரப்பா, அது இன்னொன்னு பன்னீர் புஷ்பங்கள். எனக்கு பாட்டு சட்டுன்னு வர மாட்டேங்கிறது. அது பாடுங்க, நான் பாட்டு ஒத்துக்கிறேன். வார்த்தை சொல்லலாம் பரவாயில்ல. அது ஒரு பூந்தளிராகம் பரவாயில்ல. உங்களுக்கு வார்த்தை தெரியலனா நீங்க பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க, அதுதான் முக்கியம். பூந்தளிராட பொன்மலர் சூட, சிந்தும் பனிவாடை காற்றில் கொஞ்சம் இரு காதல் நெஞ்சம் பாடும் சுகராகங்கள். என்ன ஒரு அழகான பாட்டு. 81ல வந்த படம் பன்னீர் புஷ்பங்கள். கங்கை அமரன் அவருடைய வரிகள்ல எஸ்பிபி அண்ட் ஜானகி அம்மா காம்பினேஷன். இன்னொன்னு குருவாயூரப்பா குருவாயூரப்பா, வேண்டாத தெய்வம் இல்லை நீதானே பாக்கி. இது புது புது அர்த்தங்கள். 89ல வந்தது. சித்ரா பாடியிருந்தாங்க இதுல எஸ்பிபியோட. வாலி அவர்களுடைய வரிகள் இது. ஸோ 2 பாட்டையும் சொல்லி சித்ரியா 300 points அழகா எடுத்துட்டீங்க. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. வீட்டில் 300. வீட்டில் 300. கலக்கல் பாட்டு தான். சோ 2 பாடல்களை சேர்த்து சொல்றீங்களான்னு பார்க்கலாம். உங்களுக்கான பாடல் கம்மிங் அப். தூபா
ஏனாளந்த ரூபா நாவாரே புதுப்பாய் போடு, ஒட்டகங்கள் இருக்கு பெட்டகங்கள் இருக்கு, ஒன்ன நானும் வச்சிருப்பேன் அன்பா, கையோடு சேர்ந்தாச்சு கட்டில் வர கண்ணடிச்சு, குபேரமோ கைய தொட்ட நீ வாடி செல்ல குட்டி ஆசைகள் தேடுது. என்ன பாட்டு தெரிஞ்சுதான் ரெண்டும்? இது நியாயமே இல்ல பிரியா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு டஃபா? கமல் பாட்டு, கமல் பாட்டு, ஐயோ அது எனக்கு பாட்டு தெரியல. பட் அந்த அது ஒரு மாதிரி ஒரு அரபிக் ஸ்டைல்ல ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு. அதுதான் அந்த என்னோடு வா தூபா ஏராளம் தான் ரூபா. ஐயோ தெரியலையா? ரெண்டு பாடலும் தெரியல பிரியா. ஓகே, ஐ அம் பாசிங் இட். உங்களுக்கு தெரியுமா சுப்ரியா? அது கமலும் சிலுக்கு பாட்டுன்னு தெரியுது. நிலா காயுதே தான் திருப்பி திருப்பி மைண்டுக்கு வருதா, அந்த பாட்டு வரல. ஐம் நாட் கெட்டிங் இட். அது இன்னொரு பாட்டு சுத்தமா ஐடியாவே இல்ல. என்னோடு வாது அந்த என்ன பாட்டு? அதுதான் நீங்க சொன்ன சகலகலா வல்லவன்ல நேத்து ராத்திரி தூக்கம் போச்சிடி நிலா காயுதே. அது நர்மதா, இத போய் நீங்க டஃப்னு சொன்னீங்க. எனக்கு அது மைண்ட்ல வரல. கமல் பாட்டு எல்லாம் வருது, அந்த ஃபர்ஸ்ட் லைன் வர மாட்டேங்குது. இன்னொன்னு அதுவும் சிலுக்கோடைய பாட்டு தான். ஒண்ணு கமலோட ஆடினாரு, இன்னொரு ரஜினி ஆடின பாடல் சிலுக்கோட. அடுக்கு மல்லிகை இது ஆள் பிடிக்குது தெரியல. இது வந்து தங்கமகன் படத்துல வந்தது. ராத்திரி அம்மா சகலகலாவலம்ல 82ல வந்த படம். எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானகி காம்பினேஷன், வாலி அவருடைய வரிகள். இன்னொன்னு தங்கமகன் படத்துல 83ல வந்தது. இது எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானகி அம்மா குரல்கள், நான் காமராசன் அவருடைய வரிகள். இது ரெண்டு பேருக்குமே பாயிண்ட்ஸ் இல்ல, நானே எடுத்துக்கிறேன் பாயிண்ட்ஸ். I'll do Violil 200. Violil 200 is a meme. So உங்களுக்கு வந்து வடிவேலு வருகிறார் உங்களுக்கு குழு கொடுக்கறதுக்கு. என்ன சொல்றாரு அவரு பார்க்கலாம். மொட்டுனா அது மலர்த்தானே செய்யும், இதுக்கெல்லாம் வெக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன? பேசி பேசி நேரத்தை வீணடிக்காத. பேசி பேசி ரோசியானதே பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானதே. So yes, அதான் பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு. மண் வாசனை படத்து வந்தது 83ல. எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானகி அம்மா குரல் காம்பினேஷன்ல வந்து yet another beautiful lovely duet. இது வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ சுப்ரியா, 200 more. கனவில் 200. Kanavil 200 is picture puzzle. So this should be up your alley. பார்க்கலாம் நீங்க இதை சால்வ் பண்றீங்களாங்க. நிலா பூஜ்ஜியமா 0 அது ஏதோ தங்க பொன் தங்க நிலா தங்கம் இல்லது, தங்கத்துக்கே நான் ஓ போட போறேன். ஓ ஓ ஓ வெண்ணிலாவே வா ஓடிவா, நாளை இந்த வேளை இனி நீ பார்க்கவா. So yes, that was the song. ஓ வெண்ணிலாவே வா ஓடிவா, நாளை இந்த வேளை எமை நீ காணவா, பால் ஆனந்த கும்மி அப்படிங்கிற படம் 83ல ராஜா சாரோட சொந்த ப்ரொடக்ஷன்ல வந்த படம். இது ஒன்னதாவே தெரியல படம் வந்து ஒரே சொதப்பல். யாரோ இந்த ஹீரோ ஹீரோயின் எல்லாம் யாருக்குமே தெரியாத முகங்களா நடிச்சதுனாலயும் என்னமோ தெரியல. பாட்டுலாம் அத்தனையும் அற்புதமா இருக்கும். பட் அவரோட சொந்த படம் ஆச்சே, அதனால என்னமா போட்டிருப்பாரு பாட்டுல நினைச்சு பார்க்கலாம் நம்ம. எஸ்பிபி அண்ட் ஜானகி அம்மா குரல் தான் இதுவும், வைரமுத்து அவர்களுடைய வரிகள். சோ நர்மதா, 200 points for you. I'll go Violil 300. Violil 300 is missing letters. மல்லின எழுத்துக்கள், கச்சட தப்பற இல்ல. சோ அதெல்லாம் ஃபில் பண்ணி பாட்டை கண்டுபிடிங்க. ஸோ கிராமிய மெட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. வயலில் உங்களுடைய கேட்டகரி. மனசுக்குள்ள இல்ல. ஓகே, பார்க்கலாம். நர்மதாக்கு தெரியறதானே? நர்மதா இத அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டே எனக்கு வரக்கூடாது. வரக்கூடாது. ஆமா, என்ன எனக்கு தெரியல.
தெரிஞ்ச பாட்டெல்லாம் அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க, இந்த பாட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து எனக்கும் அது மனசுக்குள்ள நோவுதான் தெரியுது. ரைமிங்கா பூ, அதுக்கு முந்தினது இப்ப தெரியுமா என்னன்னு? பூவு நோவு இல்ல, பூத்து பூத்து கொலுங்குதடி அதான் அந்த பாடல். பூத்து பூத்து குலுங்குதடி பூவு மத்தாளந்தான் கொட்டும் புது குத்தாலந்தான். அது வரைக்கும் தான் நான் கொடுத்திருந்தேன். புது மச்சான் வந்தா ஹோ கும்பக்கரை தங்கையா 91ல வந்த படம். பிரபுவும் கனகாவுமா சோ எஸ்பிபி உடனே இதுல பாடினது வந்து உமாரமணன். ஒரு ரேர் குரல் காம்பினேஷன் இந்த பாட்டுல. கங்கை அமரன் அவர்களுடைய வரிகள். இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. மேடையில் 200. முதல் வரி என்ன? உங்களுக்கான வரிகள் இதுதான். மூடாத கோட்டை வாசலில் நோகாமல் நோட்டம் பார்க்கவோ, மோகத்தீயில் வேகும் நீயும் சேர்ந்தாடவா. இந்த பாட்டோட ஃபுல் சரண வரி இது. ஒரு சரணத்தை அப்படியே கொடுத்துருக்கேன். ஓ யா கோட்டை வாசலில் எனக்கு பாடினாதான் எனக்கு தெரியுது. வெறும் வரியா எனக்கு சுத்தமா ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. என்னையா இது? சரி, அந்த முதல் லைன் ஒண்டி பாடுறேன் நர்மதா, அப்ப நீங்க சொல்லணும். பாக்கலாமா? மூடாத கோட்டை வாசலில் போட்டு தாவணி பூதையில் ஆடுதே. ஒரு எட்டனதர் ஒரு பிரில்லியன்ட் சாங் இது எஸ்பிபியோடது. பூ போட்ட தாவணி காக்கி சட்டை படுத்துவது 85ல. ஜானிகம்மா ஈக்குவலா சூப்பரா பாடியிருப்பாங்க. அவினாசி மணி அப்படிங்கிறவருடைய வரிகள்ல வந்து பாடல் இது. ஸோ இது அகைன் யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. வெளியில் 300. வெளியில் 300 இஸ் கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் கலந்து வருதுகிறது உங்களை தேடி. இதோ வண்டு புது மோகம் கொண்டு காயும் வெயில் காலம் பாயும் மழை நீயோ இன்பம் வாழும் உந்தன் நெஞ்சம் கோடையில் நான் ஓடிதானே வாடையில் நான் போர்வை தானே சிந்தாத முத்துக்களை நான் சேர்க்கும் நேரம் இது நீண்ட நேரம் தோன்றுமோ. மாலை கூடும் மேலம் எஸ். அப்புறம் பூவோடு வண்டு புதுமோகம் கண்டு நெஞ்சம் சிந்தாத முத்துக்களை நான் சேர்க்கும் நேரம் இது என்னதான் சுகமோ நெஞ்சிலே இதுதான். அதுதான் அந்த பாடல். என்னதான் சுகமோ நெஞ்சிலே. மாப்பிள்ளை பத்தொன்பது 89ல எஸ்பிபி அண்ட் ஜானிகம்மா குரல்கள் தான் இதுவும். பஞ்சவரணாச்சலமருடைய வரிகள். இன்னொன்னு ரொம்ப அழகான பாடல் காப்பி ராகத்துல. மாலை சோடும் வேளை அந்தி மாலை தோறும் நீலை. ரொம்பவே ஒரு அழகான பாட்டு இது. நான் மகான் நல்ல படத்துல வந்தது 84ல. எஸ்பிபி அண்ட் ஜானிகம்மா குரல்ல வாலி அவர்களுடைய வரிகள்ல வந்த பாட்டு இது. ஸோ 3 points for சுப்ரியா. Very well identified both the songs. மேடையில் 300 is our music maestro. உங்களுக்கு சான்ஸ் தான் அவங்கள எட்டி பிடிச்சிடலாம் இந்த ஒரு கேள்வியில. ஏன்னா நான் 3 க்ளூ கொடுக்க போறேன்.
முதல் க்ளூல நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ், ரெண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500, மூணாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். ஸோ நல்ல சான்ஸ் அவங்களை பிடிக்கிறதுக்கு. சொல்றீங்களா பார்க்கலாம், உங்களுக்கான முதல் க்ளூ இப்போ பார்க்கலாம். ஸோ பாட்டோடைய ஒரு ஸ்டில் இது. யாரும் தெரியறதா அதுல இருக்கிறது? கமல் அம்பிகா தெரியுது. தெரியுது. கமல் அம்பிகாவோட காஸ்டியூம் பாருங்க, இந்த மாதிரி காஸ்டியூம் எந்த பாட்டுல வந்திருக்கும். தலையில வேற ஏதோ ஒரு ஆஃப்ரோ விக் வேற வச்சிருக்காங்க அவங்களுக்கு, பாவம். யாரு காஸ்டியூம்? கமல் அம்பிகா நிறைய காம்பினேஷன் இருக்கு. சரி, ஓகே. உங்க மேடையில ஆடினது இந்த பாட்டு ரொம்ப கிடையாது. சோ ஓகே, நெக்ஸ்ட் க்ளூ கொடுக்கணுமா? நெக்ஸ்ட் க்ளூ வந்து இந்த பாட்டோடைய ஒரு சின்ன பிட். ஐம் கோயிங் டு ப்ளே a little bit of the song itself. சொல்றீங்களா பார்க்கலாம். நான் கூட பாட்டு, இது பாட்டல்ல நான் போடும் வேட்டு. ஒன்னும் ஸ்ட்ரைக்கே ஆலியா? சரி, அடுத்த க்ளூ பாத்துடலாமா? சரி, ஓகே, அடுத்த க்ளூ பாக்கலாம். அடுத்த க்ளூ திஸ் பாடலோட ஜம்பிள்டு. ஒரு வேர்டு சொன்னா கூட, ஒருக்கு அப்புறம் ஒரு வேர்டு சொல்லுங்க. ஒரு நிலவும் மலரும். சரி, நிலவும் மலரும் நடனம் புரியும் கலையரங்கம், இருவிழிகள் எழுதும் கவிதை முழுதும் மந்திரம். அதுதான் அந்த பாட்டு. நானும் ஒரு தொழிலாளி அப்படிங்கிற ஒரு படம் 1996. அகைன் நாட் அ வெரி சக்சஸ்ஃபுல் மூவி ஃபார் கமல். எஸ்பிபி ஜானகிமாவும் தான் பாடிருந்தாங்க, வாலி அவருடைய வரிகள். இப்ப ஞாபகம் வந்துருச்சா பாட்டு? அந்த காஸ்டியூம் ஞாபகம் வருதா இப்போ? ஆமா. 300 பாயிண்ட்ஸ். ஓகே, அட்லீஸ்ட் நீங்க கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க இப்போ. கனவில் 300 விடுவானே. கரெக்ட். பாட்டுக்கு பாட்டு எடுத்து. சோ பாடல் வரிகளுக்கான விடுகதை வரிகள். கனவு காணும் இளம் வயது, எண்ணம் கண்ணில் வழியுது, காதல் இல்லா ஜீவன் உண்டோ, நன்றி உள்ள பிராணிக்கும் இருக்கும் அன்றோ, இதில் என்ன கேள்வி, அவள் ஒரு கலை செல்வி. படத்தோடைய பேரும் இதுல க்ளூ இருக்கு, அந்த பாடல் காட்சிக்கும் க்ளூ இருக்கு, பாடல் வரிக்கும் க்ளூ இருக்கு. பாடல் காட்சியில அந்த பிராணி இருக்கும். இது ஓகே, இது ரொம்ப ஒரு யூனிக்கான பாட்டு. இந்த மாதிரி காட்சி வேற எந்த பாட்டுலயும் இருக்காது. இல்ல, ஐடியா இல்ல. நர்மதா, உங்களுக்கு தெரியுமா? நோ க்ளூ. சரி, நான் பாயிண்ட் கொடுக்க மாட்டேன், க்ளூ கொடுக்குறேன். பாட்டு சொல்றீங்களா பாக்கலாம். இந்த பாட்டு ஃபுல் பிக்சரைசேஷன் 2 நாய் தான் இருக்கும். டூயட்டே 2 நாய்க்கு தான் இது. ஆமா, ஒரு பொமரேனியனும் ஒரு டாகும் வரும். செல்வி, படத்தோடைய பேர் வந்து செல்வி. அதுதான் கலை செல்வி இருந்தேன். பாட்டு ஆனா உங்க 2 பேருக்குமே தெரியலையே. அந்த மாதிரி ஏதோ வரும். எஸ் எஸ், இளமனது பலகனவு. எஸ், அதுதான். சும்மா நாய்க்கு கூட ஒரு டுவேட் இருக்கு தமிழ் சினிமால. இளமனது பலகனவுங்கிறது செல்வி படத்துல வந்தது. பாவம் எஸ்பிபியும் ஜானகிமாவும் நாய்களுக்கு பாட வச்சிட்டாங்க இந்த படத்துல. ஆக்சுவலி இந்த பாட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க, பட் இந்த காட்சியை பார்த்தேன்னா அவ்வளவு ரெஜிஸ்டர் ஆச்சான்னு தெரியாது இந்த காட்சி. பட் ஸோ அங்கே யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. வயலில் 100 பாட்டுக்கு பாட்டு எடுத்து. அகைன், உலகம் அறியாத பொண்ணு, ஊர் சுத்தி பாக்குது கண்ணு, மாளிகையில் பார்த்த அந்த மயில வெளியில பார்க்க மயங்குறான் கால, அதிசயமா இருக்கு எல்லாம் தம்பி, சின்ன பொண்ணு வந்தா அவனை நம்பி. அதிசயமா இருக்கு எல்லாம் தம்பி, சின்ன பொண்ணு வந்தா உலகம் அறியாத பொண்ணு. அதிசயமா இருக்கு எல்லாம் தம்பி, சின்ன பொண்ணு வந்தா அவனை நம்பி. படத்தோட பேருக்கு இதுல க்ளூ இருக்கு. அதிசய திரவியா? இது என்ன கேட்டகரி? வயலிலா? வயலில். இது உன்ன பார்த்த நேரம் அதுவா? இல்ல, அது மலேசியா அவஸ்தேவனாச்சே. ஓ, கரெக்ட். ஊர் சுத்தி பாக்குது கண்ணு, மாளிகையில் பார்த்த அந்த மயிலை. இந்த பாட்டு நான் சொன்னா நீங்க ரொம்ப ஐயோ இந்த பாட்டை மிஸ் பண்ணிட்டேனே. அப்படிதான் எல்லா பாட்டையும் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
ஓகே டைம் ஆயிடுச்சு. I'm gonna have to pass. சரி, ஓகே. போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும். நீங்களே சொல்லுங்க. மன்னிப்பே கிடையாது. நோ. அதுதான் சின்ன தம்பி படத்துல வந்து ஐ மீன் இந்த பாட்டு எஸ்பிபி சொர்ணலதாவுடைய அருமையான குரல்ல வந்த பாடல் இது கங்கை அமர்ந்தவருடைய வரிகள். லாஸ்ட் கொஸ்டின் சுப்ரியா, உங்களுக்கு வந்து வெளியில் 100. இது வந்து ஒரு பிக்சர் பசில். என்ன பாடு? உன்னை நினைத்தேன் பூவே பூவே வா தென்றல் தேன் பூவே பூவே வா ராகம் பாட. ஒரு பாட்டு கூட நீங்க வரி சரியா பாட மாட்டேங்கிறீங்க. அந்த பாடல் அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல வந்தது 84ல. எஸ்பிபி ஜானகி அம்மா குரல்ல வாலி அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல். எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்த்ததெல்லாம் பியூட்டிஃபுல் சாங்ஸ் தான். லவ்லி சாங்ஸ். ஸோ சுப்ரியா 100 more points for you. போர்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ரொம்ப அழகான பாடல்கள் பார்த்தோம். இன்னைக்கு பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்துலாம் ரெண்டு பேரும் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. We have Narmada on 700 points and Supriya with 1400 points are beginner today. Congratulations. இன்னொரு 20-30 எபிசோட் போடலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்கு ராஜா சார் அண்ட் எஸ்பிபியோட காம்பினேஷன்ல. ஸோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் என்ன பாட்டு பாடலை. நம்ம இந்த மாதிரி பாடல்களை பார்த்துட்டே இருப்போம், பியூட்டிஃபுல் சாங்ஸ். அடுத்த வாரம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் வாரம். ஏன்னா நாம வந்து நம்மளோட சேனலோடைய ஆனிவர்சரியை கொண்டாட போறோம். தமிழ் நாஸ்டால்ஜியா அண்ட் என்ன பாட்டு பாட தொடங்கி 4 வருடங்கள் நிறைவடைகிறது. ஸோ அதற்காக ஒரு சிறப்பு 4th anniversary ஸ்பெஷல் எபிசோட் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்க போறோம். அது வந்து வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப நம்மளோட நார்மல் ஃபார்மேட்ல இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பிளான் பண்ணிட்டு இருக்கேன். யூல் பி இன் ஃபார் அ சர்ப்ரைஸ். டிஃப்ரெண்டா இருக்க போகுது. நான் உங்களை அடுத்த வாரம் இந்த ஸ்பெஷல் எபிசோடோட வந்து உங்களை பார்க்குறேன். Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.